சிவபெருமான் மீனவராக வந்த கடற்கரை திருத்தலம். சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் 64. அவற்றில் ஆழ்கடலில் யாருக்கும் அடங்காமல் பல அட்டூழியங்கள் புரிந்த பயங்கர சுறா மீனை அடக்கி மீனவர் குலமகளாக அவதரித்த உமாதேவியை கரம்பிடித்து மணமுடித்த திருத்தலமாய் மாரியூர் என்னும் கடற்கரை ஊர் உள்ளது. இங்கு அவளநரவல்லி அம்மன் சமேத பூவேந்தியநாதர் கோவில் அமைந்துள்ளது. திருவிளையாடல் புராணத்தில் 57வது நிகழ்வாக நடைபெற்ற வலைவீசிய படலத்தை பற்றி பார்ப்போம். தலவரலாறு. ஒரு நாள் மாலை பொழுது தனிமையிடத்தில் பரம்பொருளாகிய ஈசன் 4 வகையான வேத நூல்களின் உட்பொருளை உமாதேவிக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த விநாயகரும் முருகரும் அன்னையின் மடியில் அமர்ந்து விளையாட ஆரம்பித்தனர். இதை எதிர்பாராத உமாதேவி தன் கவனத்தை மாற்றி குழந்தைகளுடன் பேச ஆரம்பித்து விட்டார். தர்மநரை சாத்திரங்களை சொல்லும் வேத தத்துவங்களை புறந்தள்ளிவிட்டு குழந்தை பாசத்திற்கு முக்கியத்துவம் பார்வதியை கோபத்துடன் பார்த்தார் ஈசன். எந்தவித தர்மமோ முறையான விரத நெறிகளோ ஏதும் அறியாத மீனவர் குலத்தில் ஒரு பெண்ணாக பிரபாயாக என ஈசன் உமாதேவிக்கு சாபமிட்டார். இதனை கேட்டதும் பார்வதி மிகவும் கவலையடைந்தாள். இறைவன், தேவி, இதற்காக வருந்த வேண்டாம். நீ மீனவர் மகளாக வளர்ந்து பருவமங்கை ஆகும் வேளையில் நானே நேரில் வந்து உன் கரம் பிடிப்பேன் என்று ஆறுதல் சொன்னார். தாய்க்கு இப்படியொரு சாபம் கொடுத்த தந்தையின் செயலைக் கண்டு ஆத்திரப்பட்டார் ஆனைமுகன். இந்த வேதங்களால் அல்லவா என் தாய்க்கு சாபம் கிடைத்தது. இவைகள் இனிமேலும் இங்கு இருக்கக்கூடாது என முடிவெடுத்தார். அடுத்த கணமே வேத சுவடிகளை எல்லாம் தூக்கி கடலில் வீசி எறிந்தார். அதே நேரத்தில் ஆறுமுகனும் தன் பங்குக்கு தனது தந்தையின் கையில் இருந்த சிவஞான போத சுவடிகளை பிடுங்கி கடலில் வீசினார். இதை சற்றும் எதிர்பாராத சிவபெருமான் திகைத்து போனார். இதனால் ஈசனின் கோபம் தாங்கள் தனித்திருக்கும் வேளையில் அனுமதி இல்லாமல் குழந்தைகளை உள்ளே அனுமதித்த நந்திதேவன் மேல் திரும்பியது. இத்தனை அசம்பாவிதங்களுக்கும் காரணமானவன் நீதான். எனவே நீ பயங்கர சுறாமீனாக பிறந்து பிறரது வசைகளுக்கு ஆளாவாய் என சாபமிட்டார். அதன்படி அழகிய கடற்கரை தலமான மாரியூரில் ஒரு சிவபக்தராய் விளங்கிய மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி மகளாக அவதரித்தார். வருடங்கள் பல உருண்டோடியது. மணமுடிக்கும் பருவமங்கியாக பார்வதி வளர்ந்திருந்தார். அதே சமயம் அன்றாடம் ஆழ்கடலில் மீனவர்களுக்கு தொடர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து வந்தது ஒரு கொடிய சுறா. ஒரு கட்டத்தில் இனியும் சுறாவின் அட்டூழியத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என முடிவெடுத்த மீனவர் தலைவர் ஒரு அறிவிப்பையும் வெளிவிட்டான். எவர் ஒருவர் ஆழ்கடலில் துன்புறுத்தும் சுறாவை அடக்கி பிடிக்கிறாரோ அவருக்கு தன் மகளை மணமுடித்து தருவதாக வாக்களித்தார். இந்த தகவல் காட்டுத்தீ போல எங்கும் பரவியது. அதே சமயம் இதுதான் பார்வதி தேவியை ஆட்கொண்டு கரம்பிடிக்க வேண்டிய தருணம் என முடிவெடுத்தார் இறைவன். ஒரு மீனவர் வேடம் பூண்டு மாரியூருக்கு வந்த இறைவன் சுறாவை அடக்க வந்திருப்பதாக ஊர்க்காரர்களிடம் கூறினார். உடனே கடலுக்குள் அவரை அனுப்ப ஏற்பாடு செய்தனர். இதையடுத்து ஆழ்கடலில் ஆர்ப்பாட்டம் செய்து வந்த சுறாவை இறைவன் தனது வலையில் எளிதாக பிடித்தார். இதனால் கரையிலிருந்த மீனவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். ஏற்கனவே மீனவ தலைவனின் வாக்குப்படி அவரது மகளான பார்வதியை கரம் பிடித்தார் இறைவன். இந்த சுவையான புராண நிகழ்வு நடந்ததை எடுத்துக்காட்டும் விதமாக ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி திருநாளில் கடலுக்குள் வலை வீசும் படலத்தை உண்மை சம்பவம் போல் நடத்தி காட்டுகின்றனர். 11 நாட்கள் இவ்விழா நடைபெறும். சுறாவை அடிக்கி முடித்ததும் சுவாமி பூவேந்தியநாதர் அம்பாள் பவளநரவல்லி திருமண நிகழ்வு கோவில் வளாகத்தில் அமைந்திருக்கும் அலங்கார பந்தலில் வெகு விமர்சையாக நடைபெறும். மணவிழாவையொட்டி நடைபெறும் பிரம்மாண்ட அன்னதானத்தில் திரளாக பக்தர்கள் கலந்து கொள்வர். பிற்கால பாண்டியராட்சியில் இடைக்குள நாடு என்ற உள்நாட்டு பிரிவின் கீழ் இப்பகுதி அடங்கியிருந்தது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியாக கோவில் கட்டப்பட்டன. சுவாமி சன்னதியின் வலப்பக்கம் அம்பாள் கோவில் உள்ளது. செவிவழி செய்தியின்படி வருண பகவான் தன் சாபம் நீங்க இந்த பரம்பொருளுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தாராம். ஒரு சமயம் இந்திரனுக்கும் வருணனுக்கும் யார் பெரியவர் என்னும் பிரச்சனை எழுந்தது. இதில் வருணனது கை கால்கள் கட்டப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்டான். பல நாட்கள் கடலில் தத்தளித்த வருண பகவான் இறுதியில் மாரியூர் கடற்கரையில் வந்து தங்கினார். அங்கு மனதில் லிங்கம் அமைத்து வழிபட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் அவரது பிரார்த்தனைக்கு இறங்கிய ஈசன் அவருக்கு காட்சி தந்து சாப விமோசனம் தந்தார். வருண பகவான் கரையேறிய பகுதியாக இத்தல தீர்த்த கட்டம் விளங்குவதால் வருண தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. மார்கழி மாதத்தில் இதை நினைவு கூறும் விதமாக வருண பகவானுக்கு தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. ஆடி, தை, புரட்டாசி அமாவாசைகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு பக்தர்கள் நூற்றுக்கணக்கில் கூடுவர். சேதுபதி மன்னர்கள் ஆட்சியில் பக்தர்கள் வசதிக்காக கோவில் எதிரே பெரிய சத்திரம் ஒன்று கட்டி வைக்கப்பட்டது. தலவிருஷம் அபூர்வமான முன்னை மரமாகும். சுவாமி சன்னதி உள் சுற்றிலுள்ள தீர்த்த கிணற்றில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டால் அது செழுவனூர் சிவாலய திருக்குளத்தில் மிதப்பதாக நம்பப்படுகிறது. அமாவாசை தோறும் தலவிருஷத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. திருமண தடை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலைவாய்ப்பு, நீண்ட காலமாக இருக்கும் கோர்ட்டு வழக்குகள் ஆகிய பிரச்சனைகளுக்கு யாகம் வளர்த்து பரிகார பூஜை செய்யப்படுகிறது. செவ்வாய், வெள்ளிக்கிழமை ராகு கால வேளைகளில்
பவளம் மகளிர் குழுவினரால் அம்பாள் துதி பாடல்கள் பாடப்படுகிறது. தினமும் 4 கால பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. பிரதோஷ வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி, ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை முதல் சோமவாரத்தில் 108 சங்காபிஷேக வழிபாடு, ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளைகாப்பு, விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சுவாமி ஐயப்பன் சன்னதிகளில் விரதமிருக்கும் பக்தர்களின் பஜனை வழிபாடு நடைபெறும். கோவில் காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அமைவிடம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியிலிருந்து வாலி நோக்கம் செல்கிற நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் மாரியூர் கடற்கரை தலம் உள்ளது.